கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த அக்னி ஜுவாலை ஊழியங்களின் வழியாக மீண்டும் கூட இந்த ஆராதனை பகுதியில் உங்களை சந்திக்கிறதுல நாங்கள் மிகவும் சந்தோஷம் அடைகிறோம். கர்த்தருடைய நாமத்தினால உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா, ஆமென். அநேக நாட்களாக நாங்கள் தொடர்ந்து வீடியோ போடணும்னு சொல்லிட்டு நாங்கள் பிரயாசப்பட்டு கொண்டிருந்தோம். ஆனால் எங்களால் முடியாமல் போச்சு. பரவாயில்ல, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நேரத்தில் கூட இந்த ஆராதனை பகுதியில் ஆண்டவர் நம்ம இணைத்திருக்கிறார். தேவனுக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். இந்த ஆன்லைன்ல நம்ம எல்லாரும் ஒன்று கூடி கர்த்தருடைய நாமத்தை நம்ம பாடி உயர்த்தி நம்ம துதிக்கும் போது ஆண்டவன் நம்முடைய மத்தியில கிரியை செய்கிற நல்ல தேவனா இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். நாம் உண்மையாக ஆராதிக்கும் போது, அல்லேலூயா, தேவனுக்கு ஒப்பு கொடுத்த ஜனங்கள், தேவனை அதிகமாய் நேசிக்கிற ஜனங்கள் உண்மையாக தன்னுடைய வாய்களை திறந்து நன்றியுள்ள இருதயத்தோடு கூட அவர்கள் பாடுற பாடல்கள்ல ஆண்டவர் மகிமைப்படுகிறவரா இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். இந்த நாள்ல கூட இந்த ஆராதனை வேளையில என்னோடு கூட சேர்ந்து நீங்க தேவனை துதிங்க. ஆண்டவர் நிச்சயம் நம்முடைய ஆராதனை மகிமைப்படுவார். அல்லேலூயா. உங்களுக்கு லிரிக்ஸ் கீழே போடுவாங்க. அதை பார்த்து என்னோடு கூட பாடும்படிக்கு உங்களை நான் தயவாய் கேட்டுக்கொள்கிறேன். முதல் பாடலாக எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு பாடல், சேனை அதிபன் நம் கர்த்தருக்கே செலுத்துவோம் கனமும் மகிமையுமே, அற்புதமே அவர் அன்பமக்கு அதை அறிந்தே அகமகிழ்வோம். ஜெய கிறிஸ்து முன் செல்லுகிறார், ஜெயமாக நடத்திடுவார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில ஜெய கிறிஸ்து முன் செல்லுகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நம்முடைய வாழ்க்கையில முன் செல்லும் போது எல்லாவற்றையும் ஜெயமாக மாற்றுகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் ஒன்று கூடி ஒருமனப்பட்டு என்னோடு கூட சேர்ந்து இந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. சேனைய தீபன் நம் கர்த்தருக்கே செலுத்துவோம் கனமும் மகிமையுமே, அற்புதமே தம் அன்பெமக்கு அதை அறிந்தே அகமகிழ்வோம், அதை அறிந்தே அகமகிழ்வோம். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. தாய் மறந்தாலும் நான் மறவேன், திக்கற்றோராய் விட்டுவிடேன். தாய் மறந்தாலும் நான் மறவேன், திக்கற்றோராய் விட்டுவிடேன். என்றுரை தெம்மை தேற்றுகிறார், என்றும் வாக்கு மாறிடாரே, என்றும் வாக்கு மாறிடாரே. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. சத்ருவின் கோட்டை தகர்த்தொழிய சத்தியம் நித்தியம் நிலைத்தோங்க. சத்ருவின் கோட்டை தகர்த்தொழிய
ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடி ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. கரை திரை முற்றும் நீங்கிடவே கர்த்தர் நம்மை கழுவிடுவார். கரை திரை முற்றும் நீங்கிடவே கர்த்தர் நம்மை கழுவிடுவார். வருகையில் எம்மை சேர்க்கும் வரை வழுவாமல் காத்து கொள்வார், வழுவாமல் காத்து கொள்வார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடி ஜெயம் ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. சேனையதீவன் நம் கர்த்தருக்கே செலுத்துவோம் கனமும் மகிமையுமே. சேனையதீவன் நம் கர்த்தருக்கே செலுத்துவோம் கனமும் மகிமையுமே. அற்புதமே தம் அன்பே மக்கு, அதை அறிந்தே ஆக மகிழ்வோம், அதை அறிந்தே ஆக மகிழ்வோம். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடி ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. அல்லேலூயா, ஆமென். சேனை அதிபன் நம் கர்த்தருக்கே, அல்லேலூயா. செலுத்துவோம் கனமும் மகிமையுமே, அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் எப்படி இருக்கிறான்னு சொல்லி சொன்னா சேனையினுடைய அதிபதியாக, அல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய யுத்தங்கள் எல்லாவற்றையும் அவர் செய்து முடிக்கிற ஒரு கர்த்தராய் நம்மோடு கூட என்ன பண்றாரு, அவரே இருக்கிறார். அல்லேலூயா, தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆராதனை வேளையில கூட இன்னொரு பாடலை நம்ம எல்லாரும் கண்களை மூடி பாட போறோம். இரண்டாவது பாடலாக வல்ல கிருபை நல்ல கிருபை வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே முழுகாமல் தாங்கும் கிருபை. அல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு பாடல். இந்த ஆராதனை வேளையில எல்லாரும் கொஞ்ச நேரம் ஒருமனப்பட்டு நம்முடைய மற்ற சிந்தனைகள் எல்லாவற்றையும் நம்ம தூரம் தூக்கி வச்சுட்டு, நம்முடைய கவலைகள், நம்மளுடைய தேவைகள், நம்மளுடைய எல்லாவற்றையும் நம்ம அப்புறப்படுத்தி வச்சுட்டு கொஞ்ச நேரம் நம்முடைய மனதை அவருடைய பக்கமாக திருப்பி நம்மளை தாழ்த்தி இந்த பாடலை நம்ம ஒன்று சேர்ந்து நம்ம பாடுவோம். நிச்சயமாக தேவனுடைய சமாதானம், தேவனுடைய ஒரு பெரிதான கிருபை, ஆண்டவருடைய பெரிதான ஒரு அபிஷேகம் இந்த வேளையில நம்மோடு கூட அது வல்லமை உள்ளதாக இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? கைகளை தட்டி உற்சாகமா அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வல்ல கிருபை நல்ல கிருபை வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே முழுகாமல் தாங்கும் கிருபை. அல்லேலூயா. உம் கிருபை என்னை தாங்கிடுதே, உம் கிருபை என்னை நடத்திடுதே. அல்லேலூயா. எல்லாரும் பாடலாமா? ஆமென். வல்ல கிருபை நல்ல கிருபை வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே முழுகாமல் தாங்கும் கிருபை. வல்ல கிருபை நல்ல கிருபை வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே முழுகாமல் தாங்கும் கிருபை.
உம் கிருபை என்னை தாங்கிடுதே, உம் கிருபை என்னை நடத்திடுதே, உம் கிருபை என்னை தாங்கிடுதே, உம் கிருபை என்னை நடத்திடுதே. அல்லே அல்லே லூயா, அல்லே அல்லே லூயா, அல்லே அல்லே லூயா, அல்லே அல்லே லூயா. வல்ல கிருபை நல்ல கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே முழுகாமல் தாங்கும் கிருபை. சேர்ந்து பாலமா. வல்ல கிருபை நல்ல கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே முழுகாமல் தாங்கும் கிருபை. உம் கிருபை என்னை தாங்கிடுதே, உம் கிருபை என்னை நடத்திடுதே, உம் கிருபை என்னை தாங்கிடுதே, உம் கிருபை என்னை நடத்திடுதே. அல்லே அல்லே லூயா, அல்லே அல்லே லூயா, அல்லே அல்லே லூயா, அல்லே அல்லே லூயா. அக்கினியின் சூளையில் வெந்து வெந்து போகாமல் கிருபை தாங்கினதே, என் மூடி கூட கருகாமல் புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கினதே. அக்கினியின் சூளையில் வெந்து வெந்து போகாமல் கிருபை தாங்கினதே, என் மூடி கூட கருகாமல் புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கினதே. அல்லே அல்லே லூயா, அல்லே அல்லே லூயா, அல்லே அல்லே லூயா, அல்லே அல்லே லூயா. வல்ல கிருபை நல்ல கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே முழுகாமல் தாங்கும் கிருபை. வல்ல கிருபை நல்ல கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே முழுகாமல் தாங்கும் கிருபை. உம் கிருபை என்னை தாங்கிடுதே, உம் கிருபை என்னை நடத்திடுதே, உம் கிருபை என்னை தாங்கிடுதே, உம் கிருபை என்னை நடத்திடுதே. அல்லே அல்லே லூயா, அல்லே அல்லே லூயா, அல்லே அல்லே லூயா, அல்லே அல்லே லூயா. பலவித சோதனை நெருங்கிய நேரங்கள் கிருபை தாங்கினதே, என் நெருக்கத்தின் நேரத்தில் நசுங்கி நான் போகாமல் கிருபை தாங்கினதே. பலவித சோதனை நெருங்கிய நேரங்கள் கிருபை தாங்கினதே, என் நெருக்கத்தின் நேரத்தில் நசுங்கி நான் போகாமல் கிருபை தாங்கினதே. அல்லே அல்லே லூயா, அல்லே அல்லே லூயா, அல்லே அல்லே லூயா, அல்லே அல்லே லூயா. வல்ல கிருபை நல்ல கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே முழுகாமல் தாங்கும் கிருபை. வல்ல கிருபை நல்ல கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே முழுகாமல் தாங்கும் கிருபை. உம் கிருபை என்னை தாங்கிடுதே, உம் கிருபை என்னை நடத்திடுதே, உம் கிருபை என்னை தாங்கிடுதே, உம் கிருபை என்னை நடத்திடுதே. அல்லே அல்லே லூயா, அல்லே அல்லே லூயா, அல்லே அல்லே லூயா, அல்லே அல்லே லூயா. பலவித சோதனை நெருங்கிய நேரங்கள் கிருபை தாங்கினதே, என் நெருக்கத்தின் நேரத்தில்
நேரத்தில் நசுங்கி நான் போகாமல் கிருபை தாங்கினதே. பலவித சோதனை நெருங்கிய நேரங்கள் கிருபை தாங்கினதே. நெருக்கத்தின் நேரத்தில் நசுங்கி நான் போகாமல் கிருபை தாங்கினதே. அல்லே அல்லே லூயா, 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 அல்லே அல்லே லூயா. அல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய கிருபை உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப பெருசு. அல்லேலூயா. நம்முடைய தமிழ்நாட்டுல அதிகமாக இந்த கிருபை பத்தி நம்ம என்ன பண்ணுவோம், பேசுவோம். அல்லேலூயா. ஆனா உண்மையா வேதத்தின்படி நம்ம கிருபையை சரியா புரிஞ்சுக்கிட்டோமா அப்படின்னு சொல்லி சொன்னா இல்ல. அல்லேலூயா. ஏன்னு சொன்னா அநேக நேரங்கள்ல நம்ம கிருபை அப்படின்னா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், நான் பாவத்துல விழுந்துட்டேன், மறுபடியும் போய் நான் அறிக்கையிடுறேன், என்ன நான் சரிப்படுத்திக்கிறேன், அவருடைய கிருபை என்ன தாங்குது, மறுபடியும் நான் எழுந்து நிக்கிறேன். இப்படிதான் நம்ம என்ன பண்றோம், கிருபையை நம்ம என்ன பண்றோம், தப்பா புரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா? நான் ரொம்ப பலவீனமானவன், அதனால அடிக்கடிக்கு நான் விழுவேன், எழுந்துப்பேன், அவருடைய கிருபை எனக்கு இருக்குது, அதனால மறுபடியும் கர்த்தரை நான் ஒரு பக்கமா சேர்த்து கொள்வார், அப்படிதான் நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனா உண்மையான கிருபைன்னு என்ன தெரியுமா? அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் புத்தகத்துல அவர் எழுதுறாரு, நியாயப்பிரமாணத்தை குறிச்சு அவரு ஃபுல்லா எழுதிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு, இப்ப நீங்க நியாயப்பிரமாணத்தின்படி இல்ல, நீங்க கிருபையின் பிரகாரம் நீங்க இருக்கிறீங்க. ரோமர் 6ஆம் அதிகாரத்துல அவர் சொல்லுவாரு, இப்ப நீங்க நியாயப்பிரமாணத்துல நம்ம எல்லாம் இல்ல, நம்ம கிருபைக்குள்ளாக வந்திருக்கிறோம். கிருபைக்குள்ளாக நாம் இருக்கிறதுனால பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உண்மையாக கிருபை பெற்ற ஒரு மனுஷனால பாவம் செய்ய முடியாது. அல்லேலூயா. உண்மையா கர்த்தருடைய கிருபையில நிக்கிற ஒரு மகனை பாவத்தால அந்த மகனை மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா. அதுதாங்க மகிமையான கிருபை. இந்த கிருபையை எப்படி நமக்கு கிடைச்சதுன்னு சொல்லி சொன்னா, இதை நம்மளுடைய பலத்தினால, நம்மளுடைய ஜபத்தினால, நம்மளுடைய உபவாசத்தினால, நம்ம நம்மளுடைய பரிசுத்தத்தினால நம்ம போராடி இந்த கிருபை ஆண்டுகிட்ட இருந்து பெற்றுக்கொள்ளவே முடியாது. அல்லேலூயா. இது முழுக்க முழுக்க இது ஆண்டவருடைய ஈவு. அல்லேலூயா. இது இட் இஸ் ஃப்ரீ கிஃப்ட். அல்லேலூயா. இது ஒருத்தனும் தன்னுடைய சுய பலத்தினால போராடி ஆண்டுகிட்ட என்ன பண்ண முடியாது, வாங்கவே முடியாது. அல்லேலூயா. அத்தனை பெரிதான ஒரு கிருபையை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னொரு பாடலை கூட நம்ம பாடி தொடர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. இந்த கிருபை பத்தி நான் பேசினேன்னு சொல்லி சொன்னா நான் பேசிக்கிட்டே இருப்பேன். அல்லேலூயா. டைம் போறதே நமக்கு என்ன பண்ணாது, தெரியாது. அல்லேலூயா. ஆண்டவர் அளவுக்கு அதிகமான கிருபை நமக்கு என்ன பண்ணி இருக்கிறாரு, கொடுத்திருக்கிறாரு. ஆனா ஏன் கர்த்தர் இந்த கிருபையை கொடுக்கிறாருன்னு சொல்லி சொன்னா, நாம அதை தவறா பயன்படுத்துறதுக்காக இல்ல, அந்த கிருபையை பயன்படுத்தி இன்னும் தேவனை நம்ம கிட்டி சேர்றதுக்கும் இன்னும் அவருடைய திட்டத்துல நடக்கிறதுக்கு தான் அந்த கிருபை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அல்லேலூயா. நம்ம ஒன்று சேர்ந்து இன்னொரு பாடலை கூட நம்ம பாடி கர்த்தருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. இது ரொம்ப அருமையான ஒரு பாடல். இந்த பாடலை நான் அநேக நாளாவே இந்த பாடலை நான் ரொம்ப அதிகமா பாடிட்டு இருக்கேன். சோ இந்த நாள்ல கூட உங்களோடு கூட சேர்ந்து இந்த ஆன்லைன்ல இந்த பாடலை பாடணும்னு சொல்லிட்டு நான் வாஞ்சிக்கிறேன். என்னோடு கூட சேர்ந்து பாடுங்க. உம்மை நம்பி நடக்கிறேன் என் தகப்பனே, உங்க பாதை நன்மை என்று நம்புகிறேன். உம்மை நம்பி நடக்கிறேன் என் இயேசுவே, உங்க பாதை நன்மை என்று நம்புகிறேன். நீங்க பிடிச்சிடுங்க உங்க கரத்தால என்ன, நீங்க நடத்திடுங்க உங்க சித்தம் போல என்ன. அல்லேலூயா. நாம் மகிமைப்படுவதாக. ஒரு லிரிக்ஸ் ரொம்ப அருமையா இருக்குது. அறியாத வழிகளிலே என்னை நீர் நடத்துகிறீர், புரியாத பாதைகளை எனக்கு முன் வைத்துள்ளீர். அல்லேலூயா. இருளையும் வெளிச்சமாய் என் முன்னே மாற்றிடுவீர், தீமையும் நன்மையாய் எனக்காய் மாற்றிடுவீர். அல்லேலூயா. ரொம்ப அருமையான ஒரு பாடல். எல்லாரும் சேர்ந்து என்னோடு கூட கைகளை தட்டி உற்சாகமாக பாடலாமா? உங்க லிரிக்ஸ் கீழே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கோம். நீங்க என்ன பண்ணுங்க, என்னோடு கூட சேர்ந்து என்ன பண்ணுங்க, பாடுங்க. அல்லேலூயா. நம்ம ஒன்று சேர்ந்து இந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நம்ம என்ன பண்ணுவோம், உயர்த்துவோம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உம்மை நம்பி நடக்கிறேன் என் தகப்பனே, உங்க பாதை நன்மை என்று நம்புகிறேன். உம்மை நம்பி நடக்கிறேன் என் இயேசுவே, உங்க பாதை நன்மை என்று
நம்புகிறேன். நீங்க பிடிச்சிடுங்க உங்க கரத்தால என்ன, நீங்க நடத்திடுங்க உங்க சித்தம் போல என்ன. நீங்க பிடிச்சிடுங்க உங்க கரத்தால என்ன, நீங்க நடத்திடுங்க உங்க சித்தம் போல என்ன. உம்மை நம்பி நடக்கிறேன் தகப்பனே, உங்க பாதை நன்மை என்று நம்புகிறேன். உம்மை நம்பி நடக்கிறேன் இயேசுவே, உங்க பாதை நன்மை என்று நம்புகிறேன். நீங்க பிடிச்சிடுங்க உங்க கரத்தால என்ன, நீங்க நடத்திடுங்க உங்க சித்தம் போல என்ன. நீங்க பிடிச்சிடுங்க உங்க கரத்தால என்ன, நீங்க நடத்திடுங்க உங்க சித்தம் போல என்ன. தண்ணீரை கடந்தாலும் என்னோடு இருக்கின்றீர், அக்கினியில் நடந்திட்டாலும் வெந்து போக விட மாட்டீர். தண்ணீரை கடந்தாலும் என்னோடு இருக்கின்றீர், அக்கினியில் நடந்திட்டாலும் வெந்து போக விட மாட்டீர். செழிப்பான இடத்தினிலே என்னை கொண்டு வைத்திடுவீர், செழிப்பான இடத்தினிலே என்னை கொண்டு வைத்திடுவீர். அக்கினியும் தண்ணீரையும் நன்மையாய் மாற்றிடுவீர், அக்கினியும் தண்ணீரையும் நன்மையாய் மாற்றிடுவீர். உம்மை நம்பி நடக்கிறேன் தகப்பனே, உங்க பாதை நன்மை என்று நம்புகிறேன். உம்மை நம்பி நடக்கிறேன் இயேசுவே, உங்க பாதை நன்மை என்று நம்புகிறேன். நீங்க பிடிச்சிடுங்க உங்க கரத்தால என்ன, நீங்க நடத்திடுங்க உங்க சித்தம் போல என்ன. நீங்க பிடிச்சிடுங்க உங்க கரத்தால என்ன, நீங்க நடத்திடுங்க உங்க சித்தம் போல என்ன. அறியாத வழிகளிலே என்னை நீர் நடத்துகிறீர், புரியாத பாதைகளை எனக்கு முன் வைத்துள்ளீர். அறியாத வழிகளிலே என்னை நீர் நடத்துகிறீர், புரியாத பாதைகளை எனக்கு முன் வைத்துள்ளீர். இருளையும் வெளிச்சமாய் என் முன்னே மாற்றிடுவீர், இருளையும் வெளிச்சமாய் என் முன்னே மாற்றிடுவீர். தீமையும் நன்மையாய் எனக்காய் மாற்றிடுவீர், தீமையும் நன்மையாய் எனக்காய் மாற்றிடுவீர். உம்மை நம்பி நடக்கிறேன் தகப்பனே, உங்க பாதை நன்மை என்று நம்புகிறேன். உம்மை நம்பி நடக்கிறேன் இயேசுவே, உங்க பாதை நன்மை என்று நம்புகிறேன். நீங்க பிடிச்சிடுங்க உங்க கரத்தால என்ன, நீங்க நடத்திடுங்க உங்க சித்தம் போல என்ன. நீங்க பிடிச்சிடுங்க உங்க கரத்தால என்ன, நீங்க நடத்திடுங்க உங்க சித்தம் போல என்ன. அல்லேலூயா அல்லேலூயா. எனக்கு இந்த பாடல் என்னன்னு தெரியல, ரொம்பவும் எனக்கு பிடிச்சி போச்சு. இந்த பாடல் நான் யூடியூப்ல கேட்கும் போது நான் திருப்பி திருப்பி இந்த பாடலை என்ன பண்ணேன், பாடிக்கிட்டே இருந்தேன். ஏன் இந்த பாடலை நான் பாடினேன் அப்படின்னு சொன்னா, நல்லா கவனிங்க. கிறிஸ்துவ வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு ஒரு தரிசனத்தை கொடுப்பாரு. நான் உன்னை கொண்டு இதை செய்ய போறேன் அப்படின்னு என்ன பண்ணுவாரு, சொல்லுவாரு. ஆனா உன்னை எந்த பாதையில உன்னை கொண்டு போறேன்னு கர்த்தர் சொல்ல மாட்டார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பழைய ஏற்பாடுல யோசேப்புன்ற ஒரு வாலிபன் இருந்தான். அவனுக்கு ஆண்டவர் தரிசனத்தை கொடுத்தாரு. உன்னை எங்க கொண்டு உன்னை வந்து நான் இப்படி பயன்படுத்த போறேன்னு சொல்லி அவர் சொன்னாரு. ஆனா உன்னை எந்த பாதையில கொண்டு போறேன்னு கர்த்தர் சொல்லல. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அநேக ஆண்டவருடைய பிள்ளைகளை கர்த்தர் வந்து சொன்னாரு, நான் உன்னை இப்படி பயன்படுத்த போறேன்னு சொல்லிட்டு. ஆனா எந்த பாதையில நான் கொண்டு போறேன்றத கர்த்தர் அநேக தேவ பிள்ளைகளுக்கு மறைச்சிட்டார். அல்லேலூயா. இந்த நாள்ல கூட இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிற நாமும் கூட ஆண்டவர் நமக்கு சில தரிசனங்களை திட்டங்களை நமக்கு கொடுப்பாரு. ஆனா எந்த பாதையில கொண்டு போறோன்றத ஆண்டவர் சில நேரம் நமக்கு மறைச்சிடுவார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.
அநேக வேளையில நமக்கு முன்பாக நிறைய ஸ்டெப்ஸ் நமக்கு தெரியாது. அல்லேலூயா. அடுத்த வருஷம் நம்ம என்ன பண்ண போறோம் தெரியாது. அடுத்து நம்ம வாழ்க்கையில என்ன பண்ண போறோம் தெரியாது. ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் கர்த்தர் நமக்கு தொடர்ந்து காண்பிச்சுக்கிட்டே இருப்பார். என்ன தெரியுமா? அடுத்து நாம வைக்க வேண்டிய அடிய நமக்கு தெளிவா உறுதியா கர்த்தர் நமக்கு காட்டுவார். அல்லேலூயா. சோ அதான் இந்த பாடல் சொல்லுது, அறியாத வழிகளிலே என்னை நீர் நடத்துகிறீர், புரியாத பாதைகளை எனக்கு முன் வைத்துள்ளீர். அல்லேலூயா. அநேக வேளையில எனக்கு இந்த வழியில நான் நடப்பனான்றது எனக்கு தெரியல, ஆனா அந்த வழியில நான் நடந்து வரேன். அநேக வேளையில என்னுடைய பாதைகள் எனக்கு புரியல, பட் ஆண்டவரே நோ ப்ராப்ளம் லார்ட், நீங்க என் கூட இருக்கிறீங்க. நீ எனக்கு வழிகள் புரியாமல் இருந்தாலும் உங்களுக்கு வழி என்ன பண்ணும் தெரியும். அல்லேலூயா. சோ அத சொல்றதான் இந்த பாடல் தான், இந்த அருமையான ஒரு பாடல். அல்லேலூயா. எல்லா கண்களும் மூடி கொஞ்ச நேரம் இதை இன்னொரு முறை பாடி அவரோட நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? இந்த நாள்ல சில நேரங்கள்ல கர்த்தர் உங்களை எப்படி நடத்துறாருன்னு உங்களுக்கு புரியாது. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை எந்த பாதையில கொண்டு போறாருன்னு உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், என்ன தெரியுமா? அடுத்து நீங்க வைக்க வேண்டிய அடி, அது மட்டும் தான் தெரியும். ஆனா கர்த்தரை நம்பி, கர்த்தரை நீங்க பிடிச்சுக்கிட்டு, கர்த்தர் மேல விசுவாசம் வச்சு, ஆண்டவரை நீங்க நம்பி தைரியமா அந்த ஸ்டெப்பை நீங்க எடுத்து வைக்கும் போது உங்களுக்கு அடுத்த ஸ்டெப் ஓபன் ஆகும். அல்லேலூயா. அந்த ஸ்டெப்பை நீங்க தைரியமா எடுத்து கால வைக்கும் போது உங்களுக்கு அடுத்த வழி ஓபன் ஆகும். அல்லேலூயா. நாம விசுவாசத்துல தைரியமா முதல் ஸ்டெப்பை எடுத்து வைக்காத வரைக்கும் நமக்கு ரெண்டாவது ஸ்டெப் ஆண்டவர் நமக்கு காட்டவே மாட்டார். அல்லேலூயா. கண்களை மூடி ஆண்டவரத்துல சொல்லாமா? ஆண்டவரே, எனக்கு ஒரு வேளை வழிகள் தெரியாம இருக்கலாம் ஆண்டவரே, பட் ஆனா ஆண்டவரே உங்களுக்கு வழிகள் தெரியும். ஆண்டவரே, ஆண்டவரே எனக்கு நீங்க தரிசனத்தை கொடுத்துருக்கிறீங்க, ஆனா எந்த பாதையில என்ன கொண்டு போறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு தெரியலனாலும் உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. நான் உண்மை நம்புறேன், நீர் உண்மையுள்ள தேவனா இருக்கிறீர். ஆண்டவரே, வேதம் சொல்லுது உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவரா இருக்கிறார். அல்லேலூயா. அது போதங்க நம்ம வாழ்க்கையில நடக்கிறதுக்கு. ஒரு உண்மையுள்ள தேவனை நாம ஃபாலோ பண்றோம், ஒரு உண்மையுள்ள தேவனை நாம நம்பி நடக்கிறோம், ஒரு உண்மையுள்ள தேவனை நாம சார்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்ம வாழ்க்கையில அது போதும். அல்லேலூயா. இந்த தெளிவு போதும், இந்த அண்டர்ஸ்டாண்டிங் போதும், இந்த தைரியம் போதும், இந்த நம்பிக்கை போதும், இந்த விசுவாசம் போதும். நிச்சயமா நம்மளோட டெஸ்டினேஷன்ல நம்ம எங்க போகணுமோ அங்க நம்ம கண்டிப்பா போய் சேருவோம். எல்லா கண்களும் மூடி பாடலாமா? அல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். அறியாத வழிகளிலே என்னை நீர் நடத்துகிறீர், புரியாத பாதைகளை எனக்கு முன் வைத்துள்ளீர். அறியாத வழிகளிலே என்னை நீர் நடத்துகிறீர், புரியாத பாதைகளை எனக்கு முன் வைத்துள்ளீர். இருளையும் வெளிச்சமாய் என் முன்னே மாற்றிடுவீர், இருளையும் வெளிச்சமாய் என் முன்னே மாற்றிடுவீர். தீமையும் நன்மையாய் எனக்காய் மாற்றிடுவேன், தீமையும் நன்மையாய் எனக்காய் மாற்றிடுவேன். உம்மை நம்பி நடக்கிறேன் என் தகப்பனே. தைரியமா பாடலாமா? உங்க பாதை நன்மை என்று நம்புகிறேன். சேர்ந்து பாடலாமா? உம்மை நம்பி நடக்கிறேன் என் இயேசுவே, உங்க பாதை நன்மை என்று நம்புகிறேன். நீங்க பிடிச்சிடுங்க உங்க கரத்தால என்ன, நீங்க நடத்திடுங்க உங்க சித்தம் போல என்ன. நீங்க பிடிச்சிடுங்க உங்க கரத்தால என்ன, நீங்க நடத்திடுங்க உங்க சித்தம் போல என்ன. உம்மை நம்பி நடக்கிறேன் என் தகப்பனே, உங்க பாதை நன்மை என்று நம்புகிறேன். உம்மை நம்பி நடக்கிறேன் என் இயேசுவே, உங்க பாதை நன்மை என்று நம்புகிறேன். நீங்க பிடிச்சிடுங்க உங்க கரத்தால என்ன, நீங்க நடத்திடுங்க உங்க சித்தம் போல என்ன. நீங்க பிடிச்சிடுங்க உங்க கரத்தால என்ன, நீங்க நடத்திடுங்க உங்க சித்தம் போல என்ன. எல்லாரும் சொல்லமா? நீங்க பிடிச்சிடுங்க உங்க கரத்தால என்ன, நீங்க நடத்திடுங்க உங்க சித்தம் போல என்ன. நீங்க பிடிச்சிடுங்க உங்க கரத்தால என்ன, நீங்க நடத்திடுங்க உங்க சித்தம் போல என்ன. உம்மை
உம்மை நம்பி நடக்கிறேன் என் தகப்பனே, உங்க பாதை நன்மை என்று நம்புகிறேன். உம்மை நம்பி நடக்கிறேன் என் இயேசுவே, உங்க பாதை நன்மை என்று நம்புகிறேன். நீங்க பிடிச்சிடுங்க உங்க கரத்தால என்ன, நீங்க நடத்திடுங்க உங்க சுத்தம் போல என்ன. நீங்க பிடிச்சிடுங்க உங்க கரத்தால என்ன, நீங்க நடத்திடுங்க உங்க சுத்தம் போல என்ன. அல்லேலூயா, ஆமென். ஆண்டவரை நம்பி நடக்கிற ஜனங்கள், அல்லேலூயா, கர்த்தரை நம்பி நடக்கிற ஜனங்கள், அவர்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போனதில்லை. அல்லேலூயா, ஆண்டவர் அவருடைய பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அந்த ஆவியானவர் சரியான நேரத்துல சரியான பாதையில நம்ம சரியான வழிகள்ல நம்மை நடத்தி கொண்டு போகிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டுல ஒரு சம்பவம் இருக்குது, அதை சொல்லி இந்த ஆராதனை நான் முடிக்க விரும்புகிறேன். அல்லேலூயா, நான் பாடும் போது எனக்கு அது ஞாபகத்துக்கு வருது, அதனால நான் உங்களுக்கு சொல்றேன். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டுல ஆபிரகாமுடனான ஒரு தேவ மனிதன் தன்னுடைய மகன் ஈசாக்குக்கு பெண் பார்க்க எலியேசர்ன்றதான தன்னுடைய வேலைக்காரனை அவன் என்ன பண்றான், அனுப்புறான். அல்லேலூயா. எங்க அனுப்புறான்னு சொல்லி சொன்னா, மெசபொத்தோமியா பட்டணத்துக்கு, அவன் முன்னாடி இருந்த அந்த தேசத்துக்கு அவன் என்ன பண்றான், அனுப்புறான். அல்லேலூயா. இந்த எலியேசர் என்ன பண்றான், போயிட்டு அவன் என்ன பண்றான், ஜெபம் பண்றான். ஆண்டவரே, எனக்கு என்னுடைய எஜமானுக்கு நீங்க எந்த பெண்ணை நியமிச்சிருக்கிறீங்களோ அந்த பெண்ணை நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்றான், ஜெபம் பண்றான். அல்லேலூயா. நிறைய சம்பவங்கள்லாம் நடக்குது, அது உங்களுக்கு தெரியும். நீங்க இல்லைன்னா நீங்க ஆதியாகமத்துல இருக்குது, நீங்க போய் வாசிச்சு பாருங்க. நான் சொல்ல வேண்டியதை சுருக்கமா சொல்லி முடிக்கிறேன். அல்லேலூயா. அவன் ஒரு வழியா என்ன பண்றான், ரெபெக்காளை அவன் கண்டுபிடிச்சிடறான். அல்லேலூயா. ரெபெக்காளை அவன் என்ன பண்றான், கண்டுபிடிச்சிட்டு அவன் வீட்டுக்கு போகும்போது அவன் சொல்றான், நான் என்னுடைய எஜமான் பேரு ஆபிரகாம், என்னுடைய எஜமானுடைய மகன் பேரு ஈசாக்கு, என்னுடைய எஜமான் சீமானா இருக்கிறான், அவனுக்கு என் எஜமானுக்கு எல்லாமே இருக்குது, என் எஜமானுடைய பையனுக்கு பெண் பார்க்கும்படி நான் என்ன பண்ணிருக்கிறேன், வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லும் போது, அங்க இருக்கிற லாபான் அவங்க சொந்தம் எல்லாருமே சேர்ந்து ஒரு முடிவு பண்றாங்க, ஓகே நம்மளுடைய மகளை அனுப்பலாம் அப்படின்னு சொல்லும் போது அங்க சொல்றாங்க, இருந்தாலும் ரெபெக்காளுடைய வாய்மொழியை நம்ம என்ன பண்ணுவோம், கேட்போம்னு சொல்லி சொல்லும் போது ரெபெக்காளை கூப்பிட்டு கேட்கறாங்க, நீ போறியா அப்படின்னும் போது ரெபெக்காள் சொல்றாங்க, நான் போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நல்லா கவனிங்க, அவங்க இதோட ஈசாக்க பார்த்ததே இல்லை, அவங்க ஆபிரகாம பார்த்ததே இல்லை, அவங்க தூரத்துல இருக்க ஒரு தேசத்துல இருக்கிறாங்க. ஈசாக் எப்படிப்பட்டவன்றது தெரியல, ஆபிரகாம் எப்படிப்பட்டவனுக்கு தெரியல, சொந்தக்காரங்க தான், ஆனா ரொம்ப தூரத்துல இருக்கிறாங்க. ஈசாக்கு நல்லவனா கெட்டவனா, அவன் எப்படிப்பட்ட குணம் கொண்டவன் எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. ஆனா ரெபெக்காள் சொல்றாங்க, நான் போவ ரெடி. அல்லேலூயா. அவங்க யாரை நம்பி போறாங்கன்னு சொல்லி சொன்னா, இந்த எலியேசரை நம்பி தான் என்ன பண்றாங்க, போறாங்க. அந்த ஊர் எங்க இருக்குது தெரியாது. அல்லேலூயா. அவன் ஈசாக்கு எப்படி இருப்பான் தெரியாது, குள்ளமா இருப்பானா, ஹைட்டா இருப்பானா, கருப்பா இருப்பானா, வெள்ளையா இருப்பானா தெரியாது, பார்த்ததில்ல. ஆனா எலியேசரை நம்பி அவங்க என்ன பண்றாங்க, போறாங்க. அல்லேலூயா. எலியேசர் கரெக்டா எங்க கொண்டு போய் ரெபெக்காளை சேர்க்கணுமோ அங்க சேர்க்கிறான். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பழைய ஏற்பாட்டுல இந்த எலியேசர்ன்றது யாருக்கு அடையாளம் சொல்லி சொன்னா, பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளம். அல்லேலூயா. ஆண்டவருடைய பாதையில நம்ம நடக்கும் போது நம்மளுடைய டெஸ்டினேஷன் தெரியும். ஆண்டவர் நமக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்திருக்கிறாரு, நம்ம இங்க போக போறோம்னு நமக்கு தெரியும். ஆனா எப்படி போக போறோம், எந்த வழியில போக போறோம் நமக்கு தெரியாது. நம்ம யாரை மாத்திரம் தான் நம்பணும், எலியேசரை மாத்திரம் தான் நம்பணும், பரிசுத்த ஆவியானவரை மாத்திரம் தான் நம்பணும். அல்லேலூயா. அவரை நாம நம்பி நடக்கும் போது அந்த ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ளும் சகல நேர்த்தியான வழிகளுக்குள்ளும் அவருடைய தேவனுடைய அற்புதமான திட்டத்துக்குள்ளேயும் நம்ம சர்வ மகிமையாய் நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் யோவான் புதிய ஏற்பாட்டில் சொல்லுகிறாரு, உங்களுக்குள்ள அபிஷேகம் உங்களுக்கு சகலத்தையும் குறித்து போதிக்கிறதா இருக்கிறது. 1 யோவான் 4வது அதிகாரத்தில் சொல்லுது, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறதா இருக்கிறது. ஒருவனும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அபிஷேகம் உங்களுக்கு சகலத்தையும் சொல்லிக் கொடுத்து உங்களை வழி நடத்துகிறதா இருக்கிறது. அல்லேலூயா.
இந்த நேரத்தில் கூட ஆண்டவரை பார்த்து சொல்லலாம், ஆண்டவரே எனக்கு டெஸ்டினேஷன் தெரியும் ஆண்டவரே, ஆனா எந்த வழின்னு எனக்கு தெரியாது. பட் ஆண்டவரே, ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும், என்னை நடத்த ஒரு ஆவியானவர் உண்டு. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் என்னை சம்பூர்ணமாய் நடத்துகிறவரா இருக்கிறார். இந்த வேளையில அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு சகோதரனா நான் உங்களுக்கு சொல்றேன், டிபெண்ட் ஹோலி ஸ்பிரிட். ஹோலி ஸ்பிரிட்டை நீங்க டிபெண்ட் பண்ணுங்க. பரிசுத்த ஆவியானவரை நீங்க டிபெண்ட் பண்ணுங்க. கர்த்தருடைய வார்த்தையை நீங்க டிபெண்ட் பண்ணுங்க. உங்களை எங்க கொண்டு போய் சேர்க்கணுமோ அவர் அங்க கொண்டு போய் சேர்ப்பார். அல்லேலூயா. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி முழுவதுமாக அது கர்த்தருடையது. அது கர்த்தருடையது. நாம் அதை குறித்து கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய வழிகளை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய வழிகளை பார்த்து நம்ம புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. இந்த எலியேசர் பரிசுத்த ஆவியானவர் உங்களை நேர்த்தியாக கொண்டு போய் உங்களை எங்க சேர்க்கணுமோ அங்க சேர்க்கிறவரா இருக்கிறார். எல்லா கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, இந்த நேரத்துல என்ன நடத்துங்க. பரிசுத்த ஆவியானவரே என்ன நடத்துங்க. உம்முடைய வசனத்தின் பிரகாரம் என்ன நடத்துங்க. உம்முடைய வழிகள்ல, உம்முடைய திட்டத்துல என்ன நடத்துங்க. என்னுடைய தரிசனத்துல என்ன நடத்துங்கன்னு சொல்லி நீங்க சொல்லி பாருங்க. நிச்சயமா ஆண்டவர் உங்களை நடத்துறவரா இருக்கிறார். நான் உங்களுக்காக ஜெபித்து இந்த ஆராதனை வேலையை நான் முடிக்க போகிறேன். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, அப்ப அன்றைக்கு ஆண்டவரே ரெபெக்கால எலியேசர் மூலமாக ஆண்டவரே எங்க கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்க நீங்க கொண்டு போய் சேர்த்தீங்க. இந்த நாள்ல கூட தகப்பனே, ஆண்டவரே தகப்பனே, இந்த ஆராதனை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இவர்கள் ஆண்டவரே நீர் அவர்களை தரிசனத்துல, அவருடைய திட்டத்துல நீர் அவர்களுக்காக வைத்திருக்கிற உம்முடைய ஆண்டவரே அந்த பரம தரிசனத்துல இவர்களை நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, ஒருவேளை வழிகளை பார்த்து இவர்கள் கலங்கி கொண்டு இருக்கலாம். ஆண்டவரே தகப்பனே, ஆண்டவரே நீர் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுடைய கரங்களை பிடித்து நீர் இவர்களை நடத்தி கொண்டு போகும்படிக்கு அந்த அடிமை ஜெபிக்கிறேன். தொடர்ந்து பலப்படுத்துங்க. உம்முடைய வார்த்தையில நிற்க ஆண்டவரே, உம்முடைய ஆவிக்குள்ளாக பலப்பட பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்தல இவர்கள் சரியாக புரிந்து கொள்ள தகப்பனே இவர்களுக்கு நீ கிருபை பாராட்டும்படிக்கு ஜெபிக்கிறோம். பலப்படுத்துங்க, வழிநடத்துங்க, கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமும் இரக்கமும் உள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. மீண்டும் ஒரு ஆராதனை கூட நான் உங்களை சந்திக்க விரும்புகிறேன். எனக்காக என்னோட ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்துவார் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். Thank you.